உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இன்னொரு உசுறு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாரோட ரைட்ஸ் கொடுத்தது? நான் உரிமையில பேசுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையதான் பேசுறேன். ஈரான்ல போர் நடக்கும் போது யாருக்கும் அதை பத்தின கவலை கிடையாது. என் வீட்டு சிலிண்டர் காலியா போனதுக்கு அப்புறம் தான் ஏன்னு தெரிஞ்சுக்கவே முற்படுறோம். இதுதானே உண்மை. இன்னைக்கு தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல நடந்த விஷயம் வந்துட்டு நானும் கடந்து போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம், எதையுமே மாத்த முடியல, எந்த இன்ஸ்டன்ட்டுக்குமே சொல்யூஷன் கிடையாது, இல்ல நடக்கிறது நடந்துட்டே தானே தெரியுது. அப்படின்னு தான் நம்மளும் கடந்து போறோம். ஆனா ரொம்ப ரொம்ப வலிக்குது. நான் வேலைக்கு வந்துட்டேன், வேலையில உட்கார கூட மனநிலை இல்லாம தள்ளுறதுக்கு காரணம் எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் இப்படி? ஏன் ஏன் இப்படி பண்றீங்க? மதுன்னு சொல்றீங்க, போதைன்னு சொல்றீங்க, போதையில வரமுறை தெரியாமையா இருக்கீங்க. அதெல்லாம் உங்க வீட்டுல நடத்தல, இன்னொருத்தம் பெத்த பிள்ளைய தானே நீங்க நடத்துறீங்க. அப்ப உங்களுக்கு தெளிவா தானே இருக்கீங்க. அப்புறம் இப்போ மது பழக்கத்துல செஞ்சுட்டேன், போதையில செஞ்சுட்டேன், எப்படி நீங்க போய் சொல்றீங்க? இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பேசினாலும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். என்ன தெரியுமா பண்ணலாம்? வைரல் 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 வீடியோன்னு சொல்றீங்கல்ல, ஒண்ணு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றவனுங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு அவன் அந்தரங்க உறுப்பை அறுத்து, இல்லையா பொதுமக்கள் எல்லாமே அவனுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி ஒரு வீடியோ, அவங்க பெத்த அம்மா அப்பா அவனுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து வைரல் வீடியோன்னு சொல்றீங்களா, இந்த மாதிரி ஒத்த வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்களேன். இன்னொருத்தன் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும். இப்ப வந்துருவீங்க மனித உரிமை ஆணையம், மனித உரிமை கழகம், நான் உங்களை எல்லாம் தப்பு சொல்லல, வந்துருவீங்கல்ல. அப்ப செத்தது உசுறு இல்லையா? இதே மாதிரி செத்து கிடக்குற உசுறு இல்லையா? என் வீட்டுல புள்ள இருக்கு, எனக்கு இது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி பதற எனக்கு இதே மாதிரிதானே அந்த பிள்ளை அந்த பெத்தவங்களும் இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும்ல. நமக்குன்னு வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நமக்குன்னு வந்தாதானே பிரச்சனை. அந்த குழந்தை எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கும், நான் அது படிச்சு முடிச்சு அது பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அடுத்து உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தது? எந்த கட்சி வந்தாலும் எதையும் மாத்த போறது கிடையாது. சட்டத்தை மாத்துங்க, இல்லையா தண்டனைய அதிகரிங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி நியூஸ் காட்டவே காட்டாதீங்க. எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணா நிறைய வரும். சும்மா அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்லி மட்டும் அதை கருத்து பேசுறோம்ல. எல்லா இடத்துலயும் எல்லாமே நடக்குது. தண்டனை அதிகரிக்கணும். அப்படி இல்லைன்னா எதையுமே மாத்த முடியாதுல்ல. எனக்குன்னு வலிக்கும் போது மட்டும் தானே அது வழியா தெரியுது. எனக்கு அந்த பொண்ணோட மனநிலை மட்டும் தான். நான் நிறைய விஷயங்களை பாக்குறப்போ நிறைய பேச மாட்டேன், ஏன்னா டக்குன்னு நான் ஹார்ட் ஆயிடுவேன். ஆனா அதுக்காகவே நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போவேன். இப்படியே போயிட்டே இருந்தாலே எனக்கும் பிள்ளை இருக்குல்ல, எங்க எல்லார் வீட்லயும் பிள்ளை இருக்குல்ல, நமக்கு வந்த போது மட்டும்தான் வலிக்கணுமான்றது மாதிரி எனக்கு வேலை பாக்குற மனநிலையும் இன்னைக்கு காலையில் என்னால என்ன பேசி என்ன பிரயோஜனம்? ஒண்ணு சட்டத்தை மாத்துங்க, இல்லைன்னா தண்டனையை மாத்துங்க. ரெண்டுமே இல்லாம சொகுசா ஆயுள் தண்டனைன்னு சொல்லி சோத்த போட்டு உள்ள வச்சு சாகர வரைக்கும் சுகமா வாழக்கூடிய வாழ்க்கைய செஞ்சு கொடுத்துடாதீங்க. பேசுறதுக்கு